சித்தத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா? தேவனுடைய சித்தம் என்ன என்பது நமக்கு விளங்குமா? நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? என்ன கேட்குறேன்னா, கடவுளுடைய சித்தம் எதுவோ அதுதான் நடக்குமா? நீங்க ஜெபம் பண்ணுன்றது நடக்குமா? நான் என்னதான் பண்ணாலும் அவர் சித்தம் தான் நடக்க போகுதுன்னா அப்ப நான் ஏன் பண்ணணும்? சித்தமா சித்தம் இல்லையாங்கிற குழப்பம் நமக்கு இருந்தாலே அது ஒரு உறுதியான ஜெபமாவே இருக்காது. வழக்கமா நம்முடைய கிறிஸ்தவ பிராக்டிஸ்ல முதல்ல என்ன இருக்குது? ஜெபம் இருக்குது. பண்ணி பார்ப்போம், நடந்துச்சுன்னா அவர் சித்தம், நடக்கலனாலும் அவர் சித்தம். எப்படி இருக்குது? இது சூப்பரா இருக்குல்ல. ஏற்கனவே இததான் அப்படின்னு அவர் வச்சுட்டாருன்னா, நீங்களால இந்த பூமியில உட்கார்ந்து ஆண்டவரே ஆண்டவரே அப்படிங்கிறதுல ஏதாவது யூஸ் இருக்கா இல்லையா? இது எப்படி பார்க்கணும்? இன்னும் சொல்ல போனா பிரேயருங்கிறது என்ன? நான் எதையோ சார்ந்துட்டு இந்த பூமியில வாழாம தேவனை நான் சார்ந்திருக்கிறேன் என்பதின் அடையாளம் தான் ஜெபமாக இருக்கிறது. தருவாரா தரமாட்டாரா, சித்தமா சித்தம் இல்லையாங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்க எப்படி நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவீங்க? எதுக்கும் அப்ளிகேஷனை போடுவோம், பாஸ் ஆனா பார்ப்போம், அவ்வளோனா ஆனாலும் சந்தோஷம், அவ்வளோனாலும் சந்தோஷம், இப்படி நம்ம போயிடுவோம். ஸோ ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் போகலாம். கடந்த 2 வாரமாக நான் பிளான் பண்ணல, ஆனால் 2 வாரமாக ஜெபத்தை பற்றி நாம் பேசினோம். அது அப்படியே அமைஞ்சுது. அதனால் அப்படியே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பேச ஆரம்பிச்சிட்டோம். போன வாரம் கூட பேசினோம். இயேசு ஜெபத்தை குறித்து பேசின ஊமைகள்லேருந்து நம்ம சில காரியங்களை பேசினோம். கேளுங்கள் தரப்படும், வடிவம்மா ஃபோன். கேளுங்கள் தரப்படும், அதை பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அப்பா நம்முடைய விண்ணப்பங்களை எப்படி அவர் கேட்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும். இன்றைக்கி அது ரிலேட்டடாகவும் இன்னொரு புது விஷயத்தையும் சேர்த்து உங்கள் நடுவில் பேச விரும்புகிறேன். அவனுடைய வார்த்தைக்கு போகலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஓகே, அதிகாரம் சொன்னா 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, இந்த வசனம் நிறைய விஷயத்தை நமக்கு சொல்லி தருது. முதல்ல எப்படி ஒரு நம்பிக்கை நிறைந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய முடியும், ரொம்ப தைரியமான ஒரு ஜெபத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும், ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எப்படி ஜெபத்தை செய்ய முடியும். ஜெபத்தில் நமக்கு எது கான்ஃபிடென்ஸை கொண்டு வருது, எது ஒரு தைரியத்தை கொண்டு வருது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. எது கொண்டு வருதான்? முதல் விஷயம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். முதல்ல ஜெபத்தில் எது நமக்கு ஒரு போல்னஸாக இருக்கிறது சொல்கிறாங்க பாருங்க, த பேக் போன் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெபத்தினுடைய ஒரு முதுகெலும்பு போல் எது இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நான் கேட்டால் அவர் கொடுப்பார். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், நான் கேட்டேன்னா அவர் கொடுப்பார் என்கிற அறிவு என்கிற வெளிப்பாடு உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் ஜெபத்தில் என்னவா இருக்குதான், தைரியமாக இருக்கிறது. அடுத்தது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். முதல் வாரம் நான் பேசும்போது சொன்னேன், ஜெபங்கிறது வெறும் கேட்கிற நேரம் அல்ல, ஜெபம் என்பது பெற்றுக்கொள்ளுகிற நேரமாக இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஜெபங்கிறது வெறும் ஒரு ஆஸ்கிங் டைமாக தான் இருக்குதே தவிர அது ரிசீவிங் டைமாக என்ன பண்ணல, மாறவே இல்லை. அதனால தான் முதல் வாரம் நான் பேசும்போது சொன்னேன், தேவனை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்.
நீங்கள் எதை ஜெபத்தில் கேட்டீர்களோ, நீங்கள் கேட்டபோது தேவன் அதை கேட்டார். இப்பொழுது விசுவாசத்திலே அதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்கிறேன். நம்ம இன்னும் 100 வாட்டி சொன்னாதான் அவர் காதில் ஏதும் காதில் ஏறும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சொன்ன போதே அவர் கேட்டார், அப்பொழுதே அது உண்டாகி விட்டது. நான் அதை என்ன பண்ணி விட்டேன்? பெற்றுக்கொண்டு விட்டேன். எல்லாம் சொல்லுங்க, பெற்றுக்கொண்டேன். ஆமென். இதை பற்றி முதல் வாரம் பேசணும். அடுத்தால போன வாரத்தில் என்ன பேசணும்? 3-4 ஊமைகளை பற்றி பேசணும். ஆண்டவர் கேட்பாரா? அது எப்படிங்க கேட்பாரு அப்படிங்கிற இதுக்கான சில சந்தேகங்கள் நீங்கும்படியான சில காரியத்தை பேசணும். ஒரு அப்பா எப்படி ஒரு பையனுக்கான காரியத்தை செய்கிறார் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணணும்? பேசணும். அடுத்தது ஒரு சிநேகிதன் எப்படி செய்கிறான்ங்கிறத பேசணும். அடுத்தது ஒரு பாவியான ஒரு மனுஷனுடைய ஜெபங்களை கூட தேவன் எவ்விதமாக கேட்கிறார் அப்படிங்கிறத பேசணும். இன்னொரு விஷயம் பேசணும். என்ன பேசணும்? இன்னொரு ஊமை என்ன பேசணும்? அநீதியான நியாயாதிபதி. அவனே நியாயம் செய்வான்னா அவன் கடவுளுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன். லூக்கா 18 இருக்குதுல்ல அந்த கதை. கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். அவனே ஒரு டைமில் என்ன பண்ணுறான்? நியாயம் செய்யணும்னு என்ன பண்ணுறான்? யோசிக்கிறான். அப்போ இயேசு இதை வச்சுட்டு என்ன சொன்னார்? அநீதி உள்ள அவன் மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான், கடவுளுக்கும் பயப்பட மாட்டான். அவன் நியாயத்தை பற்றி யோசிப்பான் என்றால், நீதி உள்ள நான் உன் வாழ்க்கையிலே நீ என்னை நோக்கி கூப்பிடுகிற விண்ணப்பத்திலே ஜெபத்திலே நான் உனக்கு நியாயம் செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்றார். ஆமென். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரத்திலே பதில்கள் வரும். ஆமென். தாமதம் இல்லாமல் பதில்கள் வரும். அப்போ நம்ம ஜெபம் என்கிற ஒரு காரியம் வேதாகமத்தில் சொல்லியிருக்குது. அது கடவுளோடு நாம் உறவு கொள்வது, கடவுளிடம் நம் விண்ணப்பங்களை சொல்வது. இன்னும் சொல்ல போனால் ப்ரேயருங்கிறது என்ன? நான் எதையோ சார்ந்துட்டு இந்த பூமியில் வாழாமல் தேவனை நான் சார்ந்திருக்கிறேன் என்பதின் அடையாளம்தான் ஜெபமாக இருக்கிறது. ஆமென். அது ஒரு 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 சார்ந்திருத்தின் ஒரு அடையாளமாக அது இருக்குது பாருங்களேன். அதனால தான் கடவுளை நான் நம்புகிறேன், ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? ப்ரேயர் இருக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ப்ரேயருங்கிறது சிலர் பாருங்கள், நல்லா புலம்புவாங்க, நல்லா அழுவாங்க, ஊர் பூரா போய் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாளும் உட்கார்ந்து என்ன என் விண்ணப்பத்தை கேட்குற ஒருத்தர் இருக்கிறார், என் கண்ணீரெல்லாம் காணக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு உதவ ஒருத்தர் இருக்கிறாருன்னு அவர்கிட்ட உட்கார்றதே கிடையாது. அப்புறம் உட்கார்ந்து இப்படி பண்ணுறோம், இதான் வாழ்க்கை பிரதர் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்கள் விண்ணப்பத்தை கேட்குற ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு உதவ ஒருவர் இருக்கிறார். ஆமென். வாழ்க்கை வேதாகமத்தை திறந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா தேவனிடத்தில் மக்கள் கேட்ட போதெல்லாம் அவர்கள் பதிலை பெற்றதை நாம் பார்க்கிறோம். ஆமென். பதிலளிக்கப்பட்ட ஜெபங்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு இதை எடுத்து எப்படி எழுதிட்டே வாங்க. ஜெபத்தை பற்றி பெரிய விசுவாசம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். மனுஷனுடைய அந்த சத்தத்திற்கு தேவன் எவ்வளவு செவி சாய்க்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு காரியம். இதெல்லாம் பற்றி பேசணும். எப்படி பறவைகள், காக்காக்கள், குக்குரில் கூட அவர் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம் பாருங்க. ஒருபோதும் உங்கள் விண்ணப்பத்தை அவர் என்ன பண்ண மாட்டார்? தள்ள மாட்டார். அவர் உங்கள் ஜெபங்களை கேட்கிற ஒரு தேவன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் விண்ணப்பங்களை கேட்கிறவர், அதை ஒருபோதும் அவர் அதை தள்ளி விடுகிறது இல்லை. ஆமென். பிரைஸ் காட். சங்கீத புத்தகம் திருப்பிக்கோங்க. சங்கீதம் 102வது சங்கீதம் 19வது வசனம் பாருங்க. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். ஆமென். இதோ கடவுள் வானத்தில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கூடாது, கண்ணை பூரா அப்படி வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கண்ணை பூரா உங்க மேலே வச்சிருக்கிறாரு. ஆமென். அவருக்கு வானம் பூமி அந்த உயரம்லாம் பிரச்சனையே கிடையாது. கடவுள் எதில் கண்ணோக்கமாக இருக்கிறாரா? கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும். போன வாரமே நான் உங்களுக்கு சொன்னேன், இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட போது கர்த்தர் அவர்கள் பெருமூச்சை கேட்டு,
என் ஜெபத்தை கேட்பாராங்க. ஐயா அவங்க பெருமூச்சை கூட அவர் கேட்குறாரு. ஆண்டவரே என் பிள்ளைகள் இப்படி இருக்க, ஆண்டவரே என் பிஸ்னஸ் அப்படின்னு எப்பவுமோ ஏதோ ஒன்றை பற்றி என்ன பண்ணுறீங்க, ஒரு பெருமூச்சு விடுறீங்க பாருங்க. அதுக்கு கூட அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்ம ஆளுகள் தான் பாருங்க, நீ அப்படி பண்ணால் கேட்க மாட்டார், இப்படி சொன்னால் கேட்க மாட்டார்னே காதில் ரொம்ப கேட்டாங்க. அப்புறம் எப்படி ஜெபத்தை பற்றி நம்பிக்கை இருக்கும்? நம்பிக்கையே போயிடுச்சு நிறைய பேருக்கு. யாராவது ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்க ஜோம் பண்ணால் கேட்பாருன்னு யாரோ ஒருத்தருடைய ஜெபத்து மேலே நம்பிக்கை பெருகிடுச்சே தவிர நான் ஜோம் பண்ணால் ஆண்டவர் கேட்பாருங்கிறது உள்ள போகலை. பாருங்களேன், கர்த்தர் யாருடைய ஜெபத்தை கேட்கிறாரு? கட்டுண்டவர்களின் பெருமூச்சை அவர் கேட்கவும், வாழ்க்கையில் கட்டப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறவர்கள், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். பாருங்க, இது உங்களுக்கு விளங்குதுங்களா? தூக்குதான் சாவுதான்னு போட்டாங்களாம். அப்படிப்பட்டவனுடைய விண்ணப்பத்தை கூட கேட்டு அவனுக்கு விடுதலையையும் ஜெயத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். பாருங்க, பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிற மக்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி ஆவியானவர் செய்கிறார்னா, அப்போ இதே சிச்சுவேஷனில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். சாவுதா அப்படின்னு நியமிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதை அவர் விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஆமென். சாவுக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்கிற ஒரு தேவன், கட்டுண்டவர்களுடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். பாருங்க, இப்படி வேதாகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்துக்கும் அவர் என்ன பண்ணுறாரு? செவி சாய்க்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். எத்தனையோ முறை அவங்க கூப்பிடுறாங்க, கூப்பிட்ட போதெல்லாம் தேவன் அவர்களை விடுதலையாக்கி இருக்கிறார். சங்கீதம் 107:6 பாருங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை விடுவித்தார். எல்லாம் சொல்லுங்க, இக்கட்டுகளுக்கு அவர்களை விடுவித்தார். ஆமென். அப்போ எத்தனையோ முறை அவங்க வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் போய் பிரச்சனையில் போய் சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அத்தனை முறையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள தப்புவிக்கிற ஒரு செயலை நாம் திரும்ப திரும்ப பார்க்கிறோம். ஆமென். ஏன்னா அவருடைய குணாதிசயம் மாறுறதே இல்லை. அவர் கேட்கிறவராக, உதவுகிறவராக, விடுவிக்கிறவராக, தப்புவிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னுடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். அப்போ யோவான்ல அதுதான் அவர் சொல்றாரு, எதையாகிலும் நான் அவருடைய சித்தத்தின்படி கேட்டா அவர் எனக்கு கண்டிப்பா செவி கொடுக்கிறார். இப்போ இதுல ஒரு வார்த்தை வந்துடுச்சு, அதை கொஞ்சம் விளக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. வழக்கமாக இந்த சித்தம் அப்படிங்கிறத நாம் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜோம் பண்ணி முடித்ததுக்கப்புறம், ஜோம் பண்ணியிருக்கோம், ஆண்டவருக்கு சித்தமானால் சொல்லுங்களேன், அமைதியாக இருக்கிறீங்க. ஜோம் பண்ணியிருக்கிறோம், ஒரு சுகமாகணும்னு என்ன பண்ணியிருக்கிறோம்? ஜோம் பண்ணியிருக்கிறோம். நம்ம என்ன பண்ண முடியுங்க? ஜோம் பண்ண முடியும், ஜோம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆண்டோடைய சித்தம் பாருங்க, இது அந்த ஜோம் பண்ண ஆள் கேட்டால் அவருக்கு எப்படி இருக்கும்? டேய், இல்லை ஆண்டோடைய சித்தம் தான் நடக்க போகுதுன்னா அப்போ நீ ஜோம் பண்ணதெல்லாம் வேஸ்ட் தானே? பாருங்க, சண்டே கிறிஸ்தவங்க கொஞ்சம் சிந்திக்கணும். ஆனால் நமக்கு சிந்திப்பதுக்கெல்லாம் டைம் கடகடன்னு வந்துக்கிட்டு அல்லையில படான்னு அடிப்பேன், அப்படியே செட் ஆகிடுச்சு. பாருங்களேன், நான் கேட்குறேன்னா, கடவுளுடைய சித்தம் எதுவோ அதுதான் நடக்குமா? நீங்கள் ஜோம் பண்ணுறது நடக்குமா? பிரதர், எனக்கு ஏற்கனவே பல டவுட் இருக்குது. நீங்கள் வேற புதுசாக சில டவுட் என்ன பண்ணிடாதீங்க, கிளப்பி விட்டுறாதீங்க அப்படிங்கிறீங்களா? இல்லை, இது கிளியர் ஆச்சுன்னா உங்கள் எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிடும். அதுக்கு தான் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஜோம் பண்ணிவிட்டு எல்லாம், நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், எல்லாம் ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே அவங்கள இது பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் அவங்கள பார்த்தா சொல்லுவாங்க, ஆண்டவருடைய சித்தம் அப்படின்றாங்க. அப்போ எனக்கு என்னென்னா,
இவர் கூட கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுறவர் கூட நான் நல்லா இருக்குன்னு தான் நினைக்காரு. ஆனால் ஆண்டவர் தான் அப்பப்போ இடையில பூந்து அவர் சித்தத்தில் ஏதோ விளையாண்டுறாரு. நம்ம ஆண்டவருக்காக ஒரு ஜெபம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஒரு நண்பர் சொல்கிறாரு, 2 பேர் பேசிக்கிறாங்க, என்னப்பா எப்படி போயிட்டுருக்குது எல்லாம் அப்படின்ட்டு. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்குது, ஆண்டவர் வர்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்காரு. சில பேர் புரியல, யாருக்கெல்லாம் புரியுது நான் சொல்கிறது. எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு, இவர் வர்ற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்படி பாருங்களேன், கடவுளை பற்றி எப்படி ஒரு ராங் ஐடியா மக்கள் மனதில் டெவலப் ஆகிருக்கு பாருங்களேன். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் இவங்க இந்த ரிலீஜியஸ் பீப்புள் இப்படியே சொல்லி கொடுத்ததுனால நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் கர்த்தருடைய சித்தம்னு ஒன்று இருக்குது, அதுதான் நடக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய நீங்கள் நடத்துங்க, நீங்கள் ஆராதனை நடத்துங்க, நீங்கள் ஜெபத்தை நடத்துங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் என்னதான் பண்ணாலும் அவர் சித்தம்தான் நடக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, நான் என்னதான் பண்ணாலும் அவர் சித்தம் தான் நடக்க போகுதுன்னா அப்போ நான் ஏன் பண்ணணும்? பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. பெசாட்டி அவர் சித்தம் தான் நடக்க போகுது. சிலர்கிட்ட பார்த்தீங்களா, என்னதான் நீங்கள் சொன்னாலும் அவங்க முடிவெடுத்து தான் செய்ய போகிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் நான் என்ன நினச்சேனோ அதைத்தான் நான் செய்ய போகிறேன். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, வீட்டில் சும்மா ஆலோசனை கேட்குற மாதிரி கேட்பாங்க எல்லாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிலருக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும், இவர் எல்லாத்தையும் கேட்பாரு, கடைசியில் அவர் என்ன நினச்சிருக்காரோ அதைத்தான் செய்ய போகிறாரு. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு? ஒரு சஜஷன் சொல்கிறதுக்கு தோணாது, எந்த கருத்தும் முன்னாடி வைக்கிறதுக்கு தோணவே தோணாது. நான் எது என்னென்ன சும்மா டம்மி பீஸா, நான் சும்மா என்னத்தையாவது கேட்டுக்கிட்டு அப்புறம் நீ நினைச்சது தான் செய்ய போகிறேன், சும்மா பேருக்கு கேட்டுக்கிறது. அப்போ கடவுளுடைய சித்தம் கூட ஏற்கனவே இதை தான் அப்படின்னு அவர் வச்சுட்டாருன்னா, நீங்களால இந்த பூமியில் உட்காந்து ஆண்டவரே ஆண்டவரே அப்படிங்கிறதுல ஏதாவது யூஸ் இருக்கா இல்லையா, இது எப்படி பார்க்கணும், இன்றைக்கி அதை தெளிவுபடுத்த போகிறோம். எத்தனை பேருக்கு இது தேவைன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பேர் தேவையா? ரைட், ஓகே. இது தெளிவாயிடுச்சுன்னா நீங்கள் ப்ரேயர் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன் இல்லையா, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப தைரியமாக ஒரு ஜெபத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும்னா, சில காரியத்தை நீங்கள் விளங்கி கொள்ளும்போது, அதில் ஒன்று தேவனின் ஜெபங்களை கேட்கிறார் அப்படிங்கிறது. அடுத்தது எல்லாம் கேட்கிறாரெல்லாம் கரெக்டு, இந்த சித்த பிரச்சனை தான் பெரிய பித்த பிரச்சனை மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு. கிறிஸ்தவங்களுக்கு பூரா சித்த பிரச்சனை, அது இடையில வந்துட்டு அவங்கள என்ன பண்ணிடுது, டிஸ்டர்ப் ஆக்கிடுது. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசமே இல்லாமல் போயிடுது. இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுவோம் பாருங்களேன். முதல்ல இதை சமாளிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ யாருக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு நடக்காமல் போயிருந்திருக்கோம், ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணியிருப்போம், இல்லை சுகத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்போம், ஒரு வீட்டுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம், நடக்காமல் போயிருந்திருக்கோம் இல்லையா. உடனே என்ன பிரதர் பாஸ்டர்கிட்ட கேட்குறாங்கன்னு வைங்களேன், என்ன அது ஒன்றும் இல்லை, கர்த்தருக்கு சித்தம் இல்லை பிரதர், கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஏன் நீங்கள் கர்த்தருக்கு சித்தமானது எதுங்கிறத முதலே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஜெபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ இவ்வளோ நாள் நம்ம பண்ணதெல்லாம் இதாகிடுத அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. சரியா? இப்போ இந்த வசனத்திலே நீங்கள் ஆன்சர் இருக்குது பாருங்கள், இந்த வசனத்திலே பதில் இருக்குது பாருங்கள். என்ன பதில்? நாம் ஜெபத்துக்கு பிறகுதான் சித்தமானால் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் எப்படி வருது பாருங்க, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். எல்லாம் சொல்லுங்க, கேட்டால். இப்போ இந்த இடத்துல சித்தம் என்பது ஜெபத்துக்கு பிறகு வருகிறதா, சித்தம் என்பது ஜெபத்துக்கு முன்னாடி வருதா? என்னங்க, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இந்த வசனத்துல சித்தம் ஜெபத்துக்கு பிறகு வருகிறதா அல்லது சித்தம் ஜெபத்துக்கு முன்னாடி வருதா? இன்னொரு வாட்டி வாசிங்களேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அப்போ முதல்ல என்னதான் வருது? சித்தம் வருகிறது. ஆமென். அதற்கு அப்புறம் தான் என்ன வருது?
ஜெபம் வருது பாருங்களேன். ஆனால் வழக்கமாக நம்முடைய கிறிஸ்தவ ப்ராக்டிஸில் முதல்ல என்ன இருக்குது? ஜெபம் இருக்குது. பண்ணி பார்ப்போம், நடந்துச்சுன்னா அவர் சித்தம், நடக்கலைனாலும் அவர் சித்தம். எப்படி இருக்குது இது? சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு என்ன பண்ணியாச்சு. அப்படியே ஒரு சில பேர் பாருங்க, ஆண்டவரே அவங்க மன்னிச்சிருவாங்க. நீங்கள் ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறதா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் தினந்தோறும் கேட்டேன் தரல, பரவாயில்ல உங்களை நான் மன்னிச்சிட்டேன். பாருங்க, இதெல்லாம் நிறைய பேர் வெளியில் சொல்லலை, ஆனால் எனக்கு தெரியும் இது. கடவுள் மன்னிக்கிற மக்கள் போய் இப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? நானும் கேட்டேன், நீர் என்ன நினைப்பில் இருந்துன்னு தெரில, சரி உங்களை மன்னிச்சிட்டேன் போங்க, சண்டே சர்ச்சுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு மக்கள் வந்து ஆண்டவரை மன்னிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அப்போ இதில் என்னென்ன ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இருக்குது. இதில் ஏதோ சில காரியங்கள் கொஞ்சம் தெளிவாக விளங்காமல் இருக்கிறது. அதை இன்றைக்கி விளங்க வச்சு அனுப்புவோம். ஆமாம். இப்போ கவனிங்க, அப்போ நம்ம ஜோம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு முறையும் ஜோம் பண்ணிவிட்டு, அப்போ ஜோம் பண்ணும் போதே சித்தமா சித்தம் இல்லையாங்கிற குழப்பம் நமக்கு இருந்தாலே அது ஒரு உறுதியான ஜெபமாகவே இருக்காது. கரெக்டா? தருவாரா தரமாட்டாரா, சித்தமா சித்தம் இல்லையாங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவீங்க? எதுக்கும் அப்ளிகேஷனை போடுவோம், பாஸ் ஆனால் பார்ப்போம், அவ்வளோனா ஆனாலும் சந்தோஷம், அவ்வளோனாலும் சந்தோஷம், இப்படி நம்ம போயிடுவோம். இப்படி அணுக ஆரம்பிச்சிருவோம் பாருங்கள் ஜெப வாழ்க்கையில். அதனால தான் சிலருக்கு ஜெப வாழ்க்கையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடுது. அப்படி என்ன பண்ணிடுறாங்க, விட்டுருந்தாங்க. நம்ம ஆட்கள் வேற கடவுளை பற்றி இன்னொரு விஷயம், ஒரு டெஃபினேஷன் இருக்குது. இப்போ இது உங்களுக்கு கொஞ்சம் பேர் தேவைப்படாமல் இருக்கலாம், வேறு நிறைய பேருக்கு தேவைப்படும். ரொம்ப தியாலஜிக்கலில் டெப்த்தாக போகிறவங்களுக்குலாம் த சாவர்னிட்டி ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு தன்மை, கடவுளுடைய தன்மையில் ஒரு தன்மை என்னென்னா, ஹீ இஸ் அ சாவரின் காட். இந்த தமிழ் எப்படி சொல்லலாம்? சாவரின் காட். கடவுள் வந்து ஒரு ஏகாதிபத்தியம் உள்ளவராக, அதாவது அவர் நினச்சது தாங்க நடக்கும், அவர் நினச்சது தான் நடக்கும், அவர் வந்து அப்படியே எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீ இஸ் அ சாவரின் காட் அப்படிங்கிறது நிறைய பேருடைய மனதில் இருக்கிற ஒரு காரியம். அப்போ நீங்கள் வந்து கடவுளுடைய அந்த சாவர்னிட்டியை நீங்கள் நம்புறது இல்லையா? அவருடைய ஏகாதிபத்தியத்தை, அவருடைய சர்வ அதிகாரத்தை நீங்கள் நம்புகிறது இல்லையா அப்படின்னு என்ன கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், நான் நம்புகிறேன், 100க்கு 100 நம்புகிறேன். எப்படி நான் நம்புகிறேன் அப்படின்னா, எப்படி அவருடைய சாவரின் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்ய முடியும் அப்படின்னா, அவருடைய சர்வ அந்த ஆளுகையையும் வெளிப்படுத்துகிற அந்த தன்மை எப்படி வேலை செய்ய முடியுது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய இதுக்கு இன்னொரு வேர்டு போடுறேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சிலர் இதை இப்படி யூஸ் பண்ணுறாங்க இந்த வார்த்தையை, த ப்ரீ டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தேவன் வந்து முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு? தீர்மானித்து விட்டார், முன் குறித்தார், முன்னமே தீர்மானித்து விட்டார். இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? எதையுமே கேட்காத கொஞ்சம் பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கேட்டிருக்கீங்களா? இன்னும் உங்களுக்கு இறங்கி இன்னும் சிம்பிளாக சொல்ல பாருங்களேன், எல்லாம் என் தலை எழுத்து அப்படிங்க பாருங்களேன். அதை வந்து மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க? எல்லாமே விதிபடி தான் நடக்குமாப்ல அப்படிங்க பார்த்தீங்களா? எல்லாமே எப்படி தான் நடக்கும். இப்போ கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்க? எல்லாமே என்ன ஆயிடுச்சு? ப்ரீ டெஸ்டின் ஆயிடுச்சு. கடவுள் என்ன பண்ணிட்டாரு? இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று அப்படின்ட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை தேடிட்டு இருக்காங்க. இவர் தான் எழுதினதா? அதை அவர் மட்டும் என் கையில் கிடைச்சாரு அப்படின்னு பல பேர் கொலை வெறியில் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. சில பேருக்கு கொஞ்சம் சந்தோஷம், சில பேருக்கு பிரதர் அப்படியே அமைதி, அப்படியே மெயின்டைன் பண்ணும், கூட்டத்தை கூட்டாத அப்படின்னு சில என்ன பண்ணிட்டு இருக்குது, போயிட்டே இருக்குது. சத்தமா சொல்லாதீங்க அந்த மாதிரி இருக்குது. வெளியில் சொல்லிடக்கூடாது பிரதர் அப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், நாம் கடவுளின் கைகளில் பொம்மைகளாக இருக்கிறோமோ?
சில சொல்றாங்க நாம இறைவன் கைகளில் நம்ம யாரா இருக்கிறோம்? ஒரு பொம்மைகள். அவர் நம்ம எல்லார் மேலையும் இப்படி நூல் கோர்த்துக்கிட்டு மேலே வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? அவன் ஆட்டி வைக்கிறான், நாங்க ஆடுகிறோம். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையா? அல்ல இதுதான் சாவர்னிட்டின்னு சொல்லும்போது உங்க மைண்ட்ல வர்ற புரிந்து கொள்ளுதலா? இதைதான் விதின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆண்டவன் இப்படி ஆட்டி விற்கிறான். நிறைய பாட்டெலாம் எடுத்தாங்க, ஆட்டி வித்தவன் யார் ஒருவன் அப்படிலாம் பழைய பாடல்கள்லாம் இருக்குது. பக்தர்கள் நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியல. திருப்பி இந்த மாதிரி ஒரு சிந்தனை உள்ளே வந்துடுச்சு. இப்போ நான் கேட்குறேன், ஆட்டி வச்சுட்டே இருக்காருன்னா ஒருத்தன் போய் ஒருத்தனை சதக்குன்னு குத்திட்டான் கத்தியை வச்சு. அப்போது இதுக்கு காரணம் யார் கிடையாது? அவன் கிடையாது. ஏன்னா அங்கே தான் ஒருத்தர் ஆட்டி வச்சுட்டு இருக்காருல்ல. ஹலோ, சடார்னு ஒரு வண்டி மோதிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் காரணம் யார் கிடையாது? யாரு? இதை இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, எல்லாம் அவன் செயல். எல்லாம் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். எல்லாம் கர்த்தருடைய பெரிதான சித்தம். இப்ப என்ன கேள்வினா, இப்படி ஒண்ணு இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா? அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் உண்டா? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது மாதிரி the sovereignty of God, the will of God, ஆண்டவனின் சித்தம், ஆண்டவருடைய அந்த ஆட்டிவிக்கும் அந்த காரியம் ஏற்கனவே எழுதிவிட்டான் ஏட்டிலே. அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம எதையும் மாற்றவே முடியாது, என்ன எழுதியிருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லிடுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பார். அங்கே போய் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அவங்க ட்ரெண்டிங்காக ஏதாவது பண்ணலான்னு எலியை வச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எலி இருக்குது, ஆனால் புளியை மட்டும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கையை நீட்ட முடியும், திரும்ப எடுக்க முடியாது. எல்லாமே மக்கள் இது 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 எதனால் இப்படி யோசிக்கிறாங்க? நான் அவங்கள குறை சொல்கிறதே இல்லை. இதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா, நம்ம யார்கிட்டையாவது போயிட்டு நின்றுக்கிட்டு, ஐயா ஏதாவது தெரியுதா? என் மண்டையில் கை வைக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சா? வெளிப்பாடு கிடச்சிச்சா? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அதுவும் ஆரம்ப நாட்களில் வரும்பொழுது நிறைய பேர் இப்படி கேட்பாங்க. சொல்லலைன்னு வைங்களேன், ஐயாவுக்கு அந்த அளவுக்கு அபிஷேகம் பத்தலை போல, தம்பிக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய இதில் அப்படின்றாங்க. என்ன சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். ஆனால் அதனாலே சிலர் ஏதாவது அவுத்து விட்டுறது. நான் ஒரு வெள்ளை காக்காவை பார்க்கிறேன், எதையாவது சொல்லிடுறது பாருங்களேன். இவங்க நிர்பந்தத்தில் தான் அதெல்லாம் நடக்குது பாருங்க. அவ்வளோ கேள்வியும் எழுப்பியாச்சு. இப்போ 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 எளிமையாக இதுக்கான கன்க்ளூஷன், பாகுபலி 2 கட்டப்பா ஏன் குத்தினான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? கன்க்ளூஷன் கவனிங்க. இதை 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 ரொம்ப சமநிலையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்முடைய ஃபெய்த்து, நம்ம வாழ்க்கையை அணுகிற விதம் எல்லாமே ஆகிடும். இப்போ பாருங்களேன், சிலர் ப்ரீ டெஸ்டின் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வருஷம் எப்படி போகணுன்னு ஆண்டவர் போட்டாரோ அப்படி தான் என் போவோம் அப்படின்னா, அப்போ எப்படி போதோ அப்படி தான் போகுது. நம்ம பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இந்த ஐடியாலஜிக்குள்ளே போயிடுறாங்க. நான் சொல்லட்டுமா, தேவனுடைய ப்ரீ டெஸ்டினேஷன் எப்படி வேலை செய்யுதுன்ட்டு? அதுக்கு முன்னாடி இன்னொன்று கேட்குறேன் பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன் அப்படிங்கிறாரு. கரெக்டா? யார்கிட்ட சொல்றாரு? இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்றாரு, மோசையின் மூலமாக. ஆனா அதான் கடவுளுடைய சித்தம். ஆனா அந்த ஜெனரேஷன்ல
2 பேரை தவிர யாரும் அங்கே என்ன பண்ணலை, போகவே இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எழுதி வைத்தானே ஏட்டில் அன்று அப்படின்னா இங்கே ஏன் ரோட்டில் இவங்க போயிட்டாங்க? அதாவது இங்கே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தேவனுடைய ஏகாதிபத்தியமும் அவருடைய ப்ரீ டெஸ்டினேஷன் பண்ணுற அந்த தன்மையும் மனிதனுடைய சித்தமும் இங்கே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், என் விருப்பமும் அவர் விருப்பமும். நம்ம சில நேரம் கிரேஸை சொல்லி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்மளை டம்மி ஆக்கி பேசிடுறோம். கிருபை என்பது உங்களை டம்மி பண்ணுறது இல்லை. உங்களை டம்மி பண்ணிட்டு ஆண்டவரை பெருசாக சொல்கிறதுக்கு பேர் கிரேஸ் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், நான் நீங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆனால் கர்த்தர் எவ்வளோ பெரியவர் அப்படின்னா அது கிரேஸ் நம்ம நினச்சிடறோம். நோ, இட்ஸ் நாட் கிரேஸ். அதுக்காக இயேசு இறங்கி வந்தார், அதுக்காகவா ரத்த சிந்தி மறிச்சாரு. நான் ஏன் ரத்த சிந்தி மறுத்தேன் தெரியுமா? உன்னை ஒன்றும் இல்லைன்னு உனக்கு காட்டுறதுக்காக. நமக்கு அப்படி போயிடுச்சு. அதாவது இது எப்படின்னா, அந்த ஒரு 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 நாணயம் இருக்கிறது, அதில் ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்கிறோம், இன்னொரு பக்கத்தை பார்க்காம விட்டுருந்தோம். அல்லது அதை சரியான கண்ணோட்டத்தில் நாம் காணாமல் விடுறதுனால வர்ற ஒரு பிரச்சனை பாருங்களேன். கடவுள் ப்ரீ டெஸ்டின் பண்ணிட்டாரா பண்ணலையா? நான் சொல்கிறேன் பண்ணியிருக்கிறார். எந்த விதத்தில் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? நீ முடிவெடுக்கலாம், நீ முடிவெடுக்கும் போது காரியங்கள் இப்படியெல்லாம் வர முடியும் என்று அவர் முன் குறித்திருக்கிறார். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்குது. இப்போ பாலுந்தேன்னு ஓடுற ஊருக்கு போகணுன்னு கடவுள் முன்குறிச்சாரா முன்குறிக்கலையா? குறிக்கலையா? ஆனால் அவருடைய அந்த முன்குறித்தலுக்கு இவர்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை என்றால் அது அங்கே என்ன பண்ண போகிறது கிடையாது, நடக்க போகிறதே கிடையாது. சிலர் அதனால தான் பாருங்களேன், அது என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும், வாங்க அப்படியே ட்ரெயினுக்கு முன்னாடியே போயிடுவோம் இப்படி சொல்கிறவங்கள பூரா தண்டுவாளத்தில் ஏற்ற வேண்டியதுதான். இன்னைக்கு ட்ரெயின் வரட்டும், நீ கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நீ உயிரோடு இருப்ப, இல்லைன்னா நீ போயிடுவோம் அவனை வா 50 பேரையும் கூப்பிட்டு போயிட வேண்டியதுதான். மேலேருந்து தள்ளி விடுவேன், அவர் சித்தமாக இருந்தால் நீ உயிரோடு இருப்ப, சித்தம் இல்லைன்னா போயிடுவேன். எத்தனை பேர் ரெடி தள்ளி விடுறதுக்கா அப்படிங்களா? அப்போ இது 2ஐயும் போட்டு குழப்பிட்டாங்க. கடவுள் சொல்கிறாரு, நான் ப்ரீ டெஸ்டின் பண்ணிட்டேன், முன் குறிச்சிட்டேன். எப்படி முன் குறிச்சிட்டேன் தெரியுமா? நீ ஜெபம் பண்ணினால் அதை நான் கேட்பேன் என்றும், நீ ஜெபம் பண்ணும்போது காரியங்கள் மாறுதலாய் முடியும் என்று நான் முன் குறித்திருக்கிறேன். ஆமென். that is my predestined. அதுதான் நான் முன் குறித்திருக்கிற காரியமே தவிர நீ சாவாய் அப்படின்னு முன் குறிக்கல. கடவுள் சொல்றாரு, டெத் அண்ட் லைஃப், மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக இருக்கிறது. இது 2மே உன் முன்னாடி இருக்கு. ஏன் முன்குறித்தல் என்னன்னு சொல்லிட்டுமா? சூஸ் லைஃப், நீ ஜீவனை தெரிந்து கொள். ஆனா உனக்காக நான் தெரிந்து கொள்ள முடியாது. உனக்காக நான் அதை தெரிந்து கொண்டால் உன்னை எப்படி ஆக்கிட்டேன்? டம்மி ஆக்கிட்டேன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை டம்மியாக்க வைக்கல. ஆமென். டம்மினா உங்களுக்கு புரியுதா? காமெடி பீஸு டம்மி பீஸுங்கிறது எங்களுக்கு புரியாதா அப்படிங்கிறீங்களா? பழைய நாளில் விளையாடும் தெருக்கல்ல அப்போ யாராவது ஒரு ஆள் குறையும், பெரிய ஆட்கள் அக்காமாரெலாம் விளையாடுவாங்க. வாடா தம்பின்றாங்க. பரவாயில்லையே நம்மளையும் சேர்த்துக்கணும்னு பார்த்தா விளையாட்டு முடிஞ்சவன் தான் சொல்லுவாங்க, உப்புக்கு சப்பானி. நம்ம யாரா? அப்போ நீங்க என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்கலையா? பதிலாளாக ஒருத்தரை கொண்டு போடுறத என்னன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்குறேன்னா, நீங்கள் என்ன உப்புக்கு சப்பானியான்னு கேட்குறேன் நான். அதை நீ பண்ணுறது பண்ணு ஜபத்தை, ஆனால் நான் நடத்துறதெல்லாம் நடத்திக்கிட்டே இருப்பேன்னா
உங்களுக்கு ஆட்டத்தில் எந்த ஆர்வமும் இருக்காது. நீங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு எந்த விருப்பமும் இருக்காது. இப்போ பாருங்களேன், மோடிஜி வரக்கூடாதுன்னு கிறிஸ்தவமே ஜெபிச்சிச்சு, அவர் வந்துட்டார். முக்கால்வாசி பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி போய் போச்சு. கூடி கூடி ஜெபிச்சமே, இப்போ இவங்கெல்லாம் கூப்பிட்டு அது சர்வ வல்லவர், அவருக்கு சித்தமானவரை கொண்டு வருவார். நம்ம ஆட்கள் மாதிரி சமாளிக்க யாராலையும் முடியாது. எல்லார் மேலேயும் சமாளிப்பிகேஷன் அபிஷேகம் அளவில்லாமல் இருக்கிறது. இல்லைன்னா இவ்வளோ நாள் ஓட்ட முடியுமா 2000 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கைய? ஒரு நாள் நம்முடைய தோல்வியை நாம் ஒத்துக்கொள்வதே இல்லை, நம்முடைய அறியாமையை ஒத்துக்கொள்வதே இல்லை. உடனே அங்கேயும் கொண்டு வந்து இதுவும் தேவ சித்தம்தான். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணி இதுதான் தேவ, அதாவது ஜெபத்தை முடிச்ச பிறகு நடக்கலைன்னா இதுதான் தேவ சித்தம்னு சொல்றதுக்கு பதிலாக நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கு முன்னாடியே சித்தம் என்னன்னு கேட்டுருங்களேன். முதல்ல அப்படி பண்ண முடியுமா? முதல்லயே சித்தத்தை அறிந்து ஜெபிக்க முடியுமா? இந்த இடத்துல கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், ஜெபத்துக்கு பதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கீயை தான் சொல்லியிருக்குது. என்ன சொல்லிருக்கு தெரியுமா? நீ சித்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு கேட்டனா 100க்கு 100 பதில் நிச்சயம் அப்படின்னு இருக்குது. இல்லை இது நீ சும்மா போட்டு நடந்தா சித்தம், நடக்கலன்னா சித்தம் இல்லை, அப்படி சொல்லல. முதல்லயே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே that is the will of God, இதுதான் தேவனுடைய சித்தம், இதை நான் கேட்க போறேன், இதை நான் கேட்கும் போது அவர் கேட்பாரு, இதுக்கான பதிலை நான் பெற்றுக்கொள்வேன் என்று 100% அசூரன்ஸோட, உறுதியோட, போல்னஸோட உங்களால ஜெபம் பண்ண முடியும். இது மட்டும் தெரிஞ்சதுன்னா கிறிஸ்தவங்களுடைய ஜெப வாழ்க்கை அவ்வளவு வல்லமை உள்ளதாக மாற ஆரம்பிச்சு. எல்லாம் சொல்லுங்க, சித்தத்தை பின்னாடி போடாதீங்க, முன்னாடி போடுங்க. ஆமாம். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஒரு 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 ஸ்கிரிப்சர் காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பாருங்க. எனக்கு 100 மேட்ரு சொல்கிறத விட ஒரு மேட்ரை 100 விதமாக சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிடலாங்கிறது தான். கொலோசியர் 1:9 பாலுடைய ஒரு ஜெபத்தை இங்கே பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டு சித்தத்தை சொல்லிட்டு கேட்குறோம் இல்லையா? ஜெபம் பண்ணிட்டு சித்தமா அப்படின்ட்டு போகிறோம். ஆனால் இங்கே பால் என்ன சொல்கிறார் பாருங்க, 9வது வசனம் பாருங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். பாருங்க, இங்க பிரேயர்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவது. எல்லாம் சொல்லுங்க, சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவது. பாருங்களேன், ஜெபம் பண்ணிட்டு சித்தமா அப்படிங்கிறது இல்லை. இவங்க என்ன ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே இவங்க பிரேயர் லைஃப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய சித்தம் இதுதான், உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால அவங்கள ஏற்கனவே என்ன பண்ணிடுங்க, நிரப்பிடுங்க. அப்போனா அவங்க கண்டதையும் கேட்டு நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. உங்க சித்தம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக கேட்பாங்க. கேட்கும் போதெல்லாம் பதில் வரும். ஒவ்வொரு ஜெபத்திலையும் அவர்கள் வெற்றியை பார்ப்பார்கள் என்பதான் காரியமாக இருக்கிறது. ஆமென். அது எப்படிங்க? முதல்லயே சித்தத்தை அறிவதுன்னா எப்படி? இப்போ உங்க புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஹோட்டல் போகிறீங்க, அங்கே மெனு கார்டு வைக்கிறாங்க. மெனு கார்டு பார்த்துருக்கீங்களா? அதை கூடவா நாங்கள் பார்த்ததில்ல அப்படிங்கிறீங்களா? சிலர்லாம் அப்படியே பேஜாக பார்த்துட்டு அங்கே நின்றுட்டுருப்பார் வெயிட்டர் சர்வ் பண்ணுறதுக்கு. பார்த்தா ஏதோ ஒரு புது ஐட்டத்தை சொல்ல போகிறாருன்னு பார்த்தா ஒரு தோசை, அவங்களுக்கு சப்பாத்தி. ஐயா, நீங்கள் புக்கை பெறட்டுறதை பார்த்தா ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷை நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரியே இருந்தது. அவ்வளோ நேரம் புரட்டிட்டு 2 இட்லி கட்டி சட்னியோட. இதுக்கா மெனு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க?
மெனு கார்டில் இருக்கிறத கவனமாக நம்ம படிச்சுட்டு இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த ஐட்டத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். சில இடத்துல போன உடனே என்ன வேணும் சார் அப்படின்ட்டு நம்ம அவன்கிட்ட என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த உரையாடலை பார்த்துருக்கீங்களா? என்ன வேணும்மா, என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது சார். அப்படியா, அப்போனா மான் கறியும் மயில் நாக்கும் கொண்டு வா. என்ன சார் இப்படி கேட்குறீங்க, மெனுவில் இருக்கிறத கேளுங்க. இப்போ விளங்குதுங்களா? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என்னத்தையோ ஜபம்னு என்னத்தையோ கேட்டுட்டு இருக்கிறது கிடையாது. ஜபம்னா என்னன்னா, ஏற்கனவே உங்கள் கையில் பெரிய மெனு கார்டு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. தட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். That is the word of God. நீங்கள் ஜெபங்கிற மேஜையில் அமர்ந்து உங்களுக்கு வேண்டிய டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெனுவை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு இதில் இருக்கிறத வாசித்துட்டு இதில் கடவுளுடைய சித்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் டவுட்டோட கேட்க மாட்டீங்க. இந்த வசனத்தின் அடிப்படையில் இது எனக்கான கடவுளுடைய சித்தம் என்று சொல்லியிருக்கிறபடியினால் இப்போதே அதை நான் ஆர்டர் பண்ணுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் எனக்கு வருவதாக என்று தைரியத்தோடு ஒரு ஜெபத்தை உங்களால் செய்ய முடியும். Amen. You can pray confidently. You can pray boldly. ஒரு சந்தேகத்தோட டவுட்டோட கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா பண்ணுங்க. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, இன்னும் என்ன பண்ண முடியும், ஜெபம் தான் பண்ண முடியும். அவங்க ஜெபத்தை 108 கொண்டு போற மாதிரியே இருக்கும். அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவும் சொல்லுவாங்க, இன்னும் என்ன செய்ய முடியும், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, இனிமே ஜப்பான் தான் பண்ண முடியும். என்ன அது அப்படிமோ, அது என்னமோ இருக்கிறதுல ஒரு லோயஸ்ட் திங்ஸ் மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கிட்டாங்க. சார் ஜபம் பண்ணிக்கோங்க, இந்த ஜபத்தை பண்ணாட்டான்னு அது 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 எதை காட்டுதுன்னா, அந்த ப்ரேயரை பற்றி அவங்களுக்கு இருக்கிற புரிதல் என்னங்கிறது அவங்களுக்கு காட்டுது. ப்ரேயர்னா என்னங்க, எவ்வளோ பெரிய மேட்ருங்க. தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கும் அழைப்பு தான் ஜெபம். Prayer is the invitations. நீங்க நினைச்ச நேரத்தில் நீங்க போயிட்டு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை பார்க்க முடியாது. என்ன பிரதர் விசுவாசம் எல்லாமே சொல்றீங்களா? ப்ராக்டிக்கலாக சொல்றேன். இப்போ நீங்க நினைச்ச நேரத்தில் டக்குன்னு போய் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டு உங்களை பார்க்கணும்னு நினச்சா என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ நீங்கள் அவரை பார்க்குறதுக்கு ஒரு வழி என்னன்னா, அவர் உங்களுக்கு இந்த நாளில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்னை வந்து பார் அப்படின்னு ஒரு சீல் அடித்து ஒரு லெட்டரோ ஒரு முத்திரையோ ஒரு பர்மிஷன் இதோ உங்கள் கையில் வந்துச்சு வைங்களேன், கையில் தூக்கிட்டு ஊர் பூரா கடுமா அடிச்சாம் பாரு அப்படின்னுட்டு இனிமேல் என்னை காண்டாக்ட் பண்ணுமுன்னா www.satta.com அப்படின்னு போயிட்டே இருப்போம். புரியுதா உங்களுக்கு? எடுத்துட்டு போயிடுவோம். அங்கே யாரும் உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. எல்லாருக்கிட்டையும் பாருடப்பா பத்திர முத்திர முத்திர முத்திர. எவ்வளோ எஸ்கார்டு இருந்தானே, எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் இருந்தானே, என்ன விடுவாங்களாங்கிற டவுட்டே இருக்காது. உங்களுக்கு கான்ஃபிடண்டாக தெரியும் நான் உள்ளே போக முடியும் என்று. அது போல தான் ஜெபங்கிறது வந்து ஏதோ நம்மளா சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு மேட்டர் கிடையாது. வா என்னிடம் பேசு என்று தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு இன்விடேஷன்ஸ். It's an invitation from God. It is an invitation from the heavenly kingdom, the heavenly government. Amen. சாதாரணமான ஒரு மேட்டர் கிடையாது. அவர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். Prayer is invitations. தேவனே உங்களை இன்வைட் பண்றாரு. நான் வா நம்ம 2 பேரும் பேசலாங்கிறாரு. எப்படிங்க கடவுளை சந்திக்க முடியும்? எப்படி? அவரே என்னை அழைச்சிக்கிறாரு, அவரே என்னை கூப்பிடுறாரு. அப்போ நான் கண்டிப்பாக போக முடியும். அதை யாரும் தடுக்கவே முடியாது. யார் வந்து அவர் கூப்பிட்டுருக்கிறாருங்க. ஏதோ ஜெபம்லாம் நாங்களாம் சேர்ந்து கண்டுபிடிச்சது கிடையாது.
இதோ நம்மது கண்டுபிடிப்பு அல்ல ஜெபம் என்பது. ஜெபம் என்பது தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது. இட் இஸ் இன்விடேஷன். அப்போ யோசித்து பாருங்க, நமக்கு இந்த மாதிரிலாம் ஜெபத்தை பற்றி மேன்மையாக எதுவுமே சொல்லித்தராம 1 மணி நேரம் நீ ஜெபிக்காவிட்டால் அப்படின்ட்டாங்க. 1 மணி நேரமா வரவே மாட்டேங்க பிரதர் ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒரு கிங்கோட உட்காந்து பேசுகிறேன், ஒரு ராஜாவோட உட்கார்ந்து பேச போறேன், ஒரு மேன்மையான ஒரு நேரத்தை நான் செலவிட போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஜெபம் உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். It is an invitation from God. ஒன்று கொரிந்தியர் 1:9. அப்படியா ஆண்டவர் அப்படி இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாரா? 1 கொரிந்தியர் 1:9 பாருங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு, அவரோட உறவு கொள்வதற்கு, அவரோடு உரையாட, அவரோடு பேச, அவரோடு நட்பு கொள்ள, ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். வா நாம் பேசலாம், ஐக்கியப்படலாம் என்று நீங்கள் திட்டமிடவில்லை, நீங்கள் தீர்மானிக்கவில்லை. அவர் அந்த இன்விடேஷனை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். எதுக்காக அழைச்சாரு? ஐக்கியமா இருக்க, பேச, அந்த உறவுக்கான ஒரு அழைப்பு அவரிடமிருந்து வந்திருக்கிறது. ஆமென். அப்போ இது எதுவும் நம்ம கண்டுபிடிக்கல, அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். சரி, இப்ப சித்தத்தின்படி எப்படி ஜெபிப்பது? சித்தத்தை புரிந்து கொண்டு எப்படி ஜெபிப்பது? தேவனுடைய சித்தம் என்பது தேவனுடைய வார்த்தை. God's word, it is God's will. தேவனுடைய சித்தம்னு என்னத்தையே போய் தேட வேண்டியதில்லை, தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. The word of God, it is the will of God. The Jesus Christ is the perfect will of God. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்கிறார். சித்தமா சித்தம் இல்லையா குழம்ப வேண்டியது இல்லை. இயேசு பார்த்தீங்கன்னா விளங்கிடும். தட் இஸ் த வில் ஆஃப் காட். இயேசு யாருக்காவது வியாதி கொடுத்தாரா? அப்போ வியாதி தேவனுடைய சித்தம் அல்ல. இயேசு எல்லாரையும் சுகமாக்கினாரா? ஓகே பரவாயில்ல, அப்படித்தானே இருக்கும் வாழ்க்கை அப்படின்னாரா? எங்கேயாவது ஒரு சிங்கிள் பிளேஸ் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், எங்கேயாவது முதல்ல கானாவூருக்கு போறாரு, அங்க என்ன குறைவுபட்டது? இப்பதான் ஊழியத்தை ஆரம்பிக்க போறாரு. ஒருவேளை குறைவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை, அதுல வாழ்ந்து தான் தீரணும். ஒருவேளை நிறைவுன்னு ஒன்று இருந்தா அது பரலோகத்துல தான் இருக்குதுங்கிற செய்தியை இயேசு சொல்லணும். அதுதான் செய்தியா இருக்குது. அவர் சொல்லணும்னா எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு அது இயேசுக்கு. திராட்சரசம் குறைவுபட்டதா? அப்படித்தான் எல்லாம் குறைவுபடும், இதை உணர்த்தவே யாம் வந்தோம் அப்படின்னு இருக்கலாமே. அவர் அங்க என்ன பண்றாரு? தண்ணீரை ரசமாக்கி இல்லாத ஒண்ண இருக்கிறதா மாற்றி குறைவே இல்லாம நீ வாழ்றது தான்டா தேவனுடைய பரிபூர்ண சித்தம். Abundance, it's the will of God. Glory is the will of God. அப்படி திராட்சரசம் கொடுக்கலன்னா அந்த ஊர்ல அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய அவமானம். அப்போ ஒரு குடும்பம் அவமானப்படக்கூடாது என்று தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்றால் உங்கள் வாழ்க்கை குறித்த கடவுளுடைய சித்தம் என்ன? அவமானம் அல்ல, மகிமையே தேவனுடைய திட்டமா இருக்கிறது. மகிமையே தேவனுடைய திட்டமா இருக்கிறது. Glory is the will of God. Amen. முதல்ல சொல்லிட்டேன், God's word, it's a perfect will of God. The word of God, it's a will of God. ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். We have 5 minutes only. எபேசியர் 5 எபேசியர் 5. சிலர் கேட்குறாங்க, தேவனுடைய சித்தத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா?
தேவனுடைய சித்தம் என்ன என்பது நமக்கு விளங்குமா? நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சித்தத்தை புரிந்து கொண்டு என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலான்னு சொல்கிறீங்க. நமக்கு அதெல்லாம் தெரியுமா, விளங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கவனிங்க, எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள், அதாவது போதனையே எதை பற்றி தெரியுமா? முந்தின வருஷத்தில் பாருங்க, நாட்கள் பொல்லாதவைகளானதா காலத்தை, உங்கள் டைமை சேவ் பண்ணுமா, உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தணுமா, உங்கள் வாழ்வின் நேரங்கள் பாதுகாக்கப்படணுமா, ஒரு வழி சொல்லித்தராரு. பைபிள் வந்து வெறும் கமாண்ட்மெண்ட் மட்டும் சொல்லிடுறது இல்லை, வேயும் நமக்கு டீச் பண்ணுது, ஸ்ட்ரென்த்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். நிறைய பேருக்கு தேவன் கட்டளை இடுகிற தேவன் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஐயோ சொல்லிட்டாரு செய்யணும்ல, எஜமான் சொல்லியிருக்காரு அடி உள்ளும் இப்படியே வாழ்கிறாங்க. நோ நோ நோ, அவர் வெறும் சொல்லுகிற தேவன் மட்டுமல்ல, அதில் எப்படி நடக்க முடியும் என்பதை உங்களுக்கு உணர்த்தி உங்களுக்கு போதிக்கிறவராக இருப்பார். அதோடு மட்டும் இல்லை, அதில் வாழ்கிறதுக்கு பலனையும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அதில் வாழ்ந்த உடனே சூப்பர் அப்படிம்பாரு. புரியல கொஞ்சம் பேருக்கு. இவ்வளவும் பண்ணிட்டு சமத்தியா பண்ண அப்படின்றாரு, ஆனால் அவர் தான் பண்ணாரு. நம்ம துதி கன மகிமை எல்லாம் உமக்கே அப்படிங்கிறோம். அவர் சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆக்சுவலி அவர் என்ன சொல்லியிருக்கணும், என் வல்லமை உன்னை குணமாக்கிற்று. பாத்தியா, நம்புறியா, ஐ எம் a powerful God அப்படின்னு சொல்ல பாருங்க. அவர் கிரெடிட்டை யாருக்கு கொடுக்குறாரு? பா, என்ன மாதிரி ஒரு தேவன் பாருங்க. உங்களுக்கு விளங்குச்சான்னு தெரியல. வாட் a wonderful God we have. நீ கேட்ட, நீ எண்ணுன, நீ பேசுன, நீ கூட்டத்தை கிழிச்சுக்கிட்டு வந்த, தொட்ட, சுகமாச்சு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வேதனை நீங்கி சுகமாய் இரு, சமாதானத்தோடு போ. இவளுக்கு என்ன, அவர் தானே நம்மளை பண்ணாரு. ஆனால் அவர் அங்கே எங்கேயுமே நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவே இல்லை பாருங்க. உன் விசுவாசம் அப்படிங்கிறார். இது எப்படி தெரியுமா, ஆண்டவருக்கு நமக்கும் இது ஒரு வேற மாதிரி மூமெண்ட்டுங்க. நீங்க தான், நான் இல்லை நீ தான் பண்ண, இல்லை நீங்க இல்லாம எப்படி, நான் பண்ணாலும் நீ பண்ணலாப்பா. ஏமா, இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. நீங்க வந்து உங்க கிருபைதான் அப்படிம்பீங்க, என் கிருபை தான், ஆனாலும் பாரு நீ எவ்வளோ அழகா எனக்கு செவி கொடுத்த பாரு, அதான் எல்லாம் அப்படிம்பாரு. அந்த ட்ரினிட்டியில் நடக்கிற அந்த மேட்ரை நம்ம வாழ்க்கையின் அன்றாட காரியங்களுக்குள்ள அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. இப்போ கவனிங்க, சேவ் பண்ண முடியுமா டைமை, நேரங்களை மிச்சப்படுத்த முடியுமா, நேரங்களை வந்து நீங்கள் பாதுகாப்பாக கொண்டு போக முடியுமா? கண்டிப்பாக கொண்டு போக முடியும். அதுக்கு ஒரு யோசனை சொல்கிறாரு. அதாவது அதுக்கு தான் இதை சொன்னேன். வெறும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது இல்லை, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இவன் கண்டம்னேஷன்லேயே போவான். நானும் அதை தான் விரும்புகிறேன், ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன பண்ணே தெரிலன்னு 6 மாதம் ஆகி போயிடும். இதுக்கு அந்த பிரசங்கத்தை அவன் கேட்காமலே இருந்திருக்கலாம். எப்படிங்கிறது சொல்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, தேவன் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, நடப்பதுக்கும் சொல்லி தருவார், செய்கிறதுக்கும் பலன் தருவார், கிரெடிட்டை மட்டும் உங்களுக்கே கொடுத்துருவார். அவர் தான் தேவன். ஆமென். அவர் தான் தேவன், அவர் தான் தேவன். நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய். யாருன்னா, ஆமாப்பா அப்படிங்கிறார் அவரு. உன்னை அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன். நமக்கே சிரிப்பா இருக்கும், இருந்தாலும் நீங்க சொன்னா கரெக்ட் தான், ஓகே அப்படின்னு போயிருந்தோம். இதெல்லாம் புரிஞ்சாதான் பைபிள் இருக்கிற வசனமே புரியுமா இருக்கு. நிறைய பேர் படிக்கிறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
இப்போ பாருங்க, எப்படி நேரத்தை சேவ் பண்ண முடியும். 14வது வசனம், ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லுங்க, சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ கவனிங்க, நேரத்தை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வழி அவர் சொல்கிறாரு. என்ன வழி சொல்கிறாரு? இங்கே பாரு, என் சித்தம் என்னன்னு உனக்கு புரிஞ்சிச்சுன்னா உன் ஹோல் லைஃப் டைமில் மிகப்பெரிய டைம் மேனேஜ்மெண்ட்டு இதுதான், மிகப்பெரிய விதத்தில் உன் நேரம் சேவ் ஆகிடும் அப்படிங்கிறார். இப்போ மக்கள் நேரம்லாம் எங்கே போயிட்டு இருக்குது? வீணாயிட்டே இருக்குது. அதுவா இதுவா எதுவா அப்படின்ட்டு. ஆனால் நீ உனக்கு அவருடைய சித்தம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ குழம்பவே மாட்ட. உன்னுடைய லைஃப் டைமில் நிறைய நேரங்கள் மீதமானதாக புரோஜனமானதாக மாற ஆரம்பிச்சுவிடும். ஆமாம். இப்போ இந்த இடத்துல சர்ச் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அழகாக இறங்கி கரெக்டாக வந்துடுவீங்க இல்லையா? ஆனால் தெரிலன்னா என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? தேட்டே இருப்போம். நாங்கள் இப்போ எங்கே போய் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்குதுன்னு கூகுள் மேப்புன்னு போட்டால் நம்ம பால் கூடத்துல சிங்கம் கரடி புலி இருக்கிற ஏரியாவுக்கே போயிட்டார். கூகுள் மேப்பு அங்கே போய் பாட்டுருக்கு, சுற்றிலும் நாய் நின்று குலைச்சிக்கிட்டு இருக்கு. டேய், மேப்புன்னு பெரிய ஆப்பாகி போச்சு அப்படின்ட்டு நின்றுட்டு இருக்கிறார் அவர். தெரிஞ்சதுன்னா குழப்பம் இல்லை, நேரம் வீணாக போகவே போகாது. ஆமென். இப்போ இதில் இன்னொரு பதில் இருக்கு பாருங்க. என்ன பதில்? சித்தம் உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாதுன்னா அதை உணர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லவே மாட்டார். அப்போ தேவனுடைய சித்தத்தை உங்களால் என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். இன்னொன்று சொல்கிறார் ஒரு நெகட்டிவாக, என்னன்னா யார் மதியற்றவர்களாக இருப்பார்கள், யார் முட்டாள்களைப் போல வாழ்க்கையை வீணடிச்சிருவாங்கன்னா, யார் அந்த சித்தத்தை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாழ்வை ஒரு ஒரு அறிவிலிகளாகத்தான் என்ன பண்ண முடியும்? செலவு பண்ண முடியும். அப்போ சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா? சிம்பிளாக சொல்லிட்டேன், காட்ஸ் வேர்ட் இஸ் காட்ஸ் வில். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தை என்றால் இந்த வேத வாக்கியத்தை குறித்து நான் சொல்லவில்லை. வேத வாக்கியத்தில் வியாதிப்பட்டான்னு சிலது இருக்குது, சிலர் விழுந்தான் சிலர் எழுந்தான் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு எழுவதும் அவர் சித்தம் தானே அப்படி போயிடக்கூடாது. வேத வாக்கியங்கள் தேவனுடைய சித்தம் அப்படின்னு நான் சொல்ல. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தம். தேவனுடைய வார்த்தை என்பது யார்? இயேசுவாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். ஆமென். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அது தெளிவாக வருது. இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். அவருடைய தன்மையின் சொரூபமாய் அவருடைய மகிமையிலே நிறைந்தவராக அவர் இருக்கிறார். அவர் வெளிப்பட்டார். அப்போ கடவுளுக்கு சித்தம் இல்லையா? இதெல்லாம் குழம்ப வேண்டியதில்லை. அப்படியே இயேசுவை பார்த்துட்டே வாங்க, கடவுளுக்கு சித்தம் உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அது உங்கள் விசுவாசமா, அது உங்கள் ஜெபமா இருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நான் என்ன சொன்னேன்? எங்கேயாவது குறைவை ஏற்றுக்கொண்டாரா? கானா ஊரில் என்ன பண்ணிட்டாரு? காலி பண்ணிட்டாரு. மீன் பிடிச்சிட்டு இருக்கிறான், குறைவுங்க நிரப்பி விட்டாரு. சாப்பிட உட்கார்ந்துருக்கிறாங்க, குறைவு நிரப்பிட்டாரு. பட்டினியாக கிடந்தானே, பட்டினியும் உனக்கு தெரிய வேண்டும். தொழில நஷ்டம், அது வேற ஒன்றும் இல்லை, உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கான் பாப்ப எதிர்வே. பல பேர் வந்துட்டாங்க கிளம்பி. எதுக்கு தெரியுமா? பிஸ்னஸில் லாஸு ஈக்குவட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறா. எங்கிருந்து இந்த தியாலஜியை கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல பாருங்க. நான் ஊழியத்துக்கு வந்தவங்களாம் இப்போ பிஸ்னஸுக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒன்றும் விளங்காமல் வந்துட்டு இங்கே கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. கத்தரு அதுவும் ஓடலை இதுவும் ஓடலை, எனக்கு ஒன்றுமே ஓடலையே அப்படிங்காங்க. அவங்கள கூப்பிட்டு, ஐயா இதெல்லாம் என் மதத்தை அந்த மண்டைக்குள்ளேருந்து கொஞ்சம் வெளியே தூக்கி போடுங்க, கடவுளுடைய அன்பையும் கிருபையும் இதையும் புரிஞ்சுக்கோங்க, இப்படி வாழாதீங்கன்னா. இப்போ பாருங்கள், நேற்றுக்கு கூட சொன்னாலே சாட்சி, ஒரு பாஸ்டர் இப்போ என்ன ஆகிட்டார்? ஊழியக்காரராக இருந்தவர் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறார், போதகராகவும் இருக்கிறாரு, பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கிறார். ஆமாம். 3 கடை ஓப்பன் பண்ணி ஓஹோன்னு கொஞ்சம் பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிறார். ஆமாம். இப்போ சித்தத்தை வேற எங்கேயும் தேடக்கூடாது, தேவனுடைய வார்த்தையில் தேட வேண்டும். தேவனுடைய வார்த்தை இயேசுவாக இருக்கிறார். ஆமென்.
உங்க கையில் இருக்கிற பைபிளுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன கிடையாது, தேவனுடைய வார்த்தை கிடையாது. இதுக்கு பேர் என்னது? வேத வாக்கியம். தேவனுடைய வார்த்தை என்ன? யாரு? இயேசு. அப்ப இயேசுவை கவனிக்க வேத வாக்கியங்களும் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும், தேவனுடைய சித்தமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப சித்தம் புரிந்து விட்டால் எதையாகிலும் ஒன்றை அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியமா இருக்கிறது. எதையாகிலும் ஒன்றை அவரிடத்தில் நாம் கேட்டால் பெற்றுக்கொண்டோம். ஆமென். அப்படிதான் முடிக்கிறாரு. எத்தனை பேருக்கு வழங்குது? போல்டா ஜோம் பண்ணலாமா? சித்தமா பித்தமாலாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல சித்தத்தை தெரிஞ்சுக்கணும். மரணம் அவர் சித்தம் கிடையாது. ஜீவன் தான் அவருடைய சித்தம், சுகம் தான் அவருடைய சித்தம், பெருக்கம் தான் அவருடைய சித்தம், வெற்றி தான் அவருடைய சித்தம். அப்போ அதனாலதான் பால் என்ன ஜோம் பண்ணிட்டாருன்னா, உங்களுடைய என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆகட்டும். கெத்செமனேல ஏன் அப்படி ஜோம் பண்ணார் தெரியுமா? கெத்செமனேல அவர் ஜோம் பண்ணல, கெத்செமனேல உங்க ஜெபத்தை அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அது இயேசு நம்மளாக மாற ஆரம்பிச்ச டைம். அப்பமே குழப்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிலுவையில முழுசா மாறிட்டார் நம்மள மாதிரி. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நீங்க நினைக்கிறீங்களா அது இயேசுவின் சத்தம்? நோ நோ நோ, இட் இஸ் யுவர் வாய்ஸ். அது உங்க சத்தம். உங்க சத்தத்தை தான் அவர் பிரதிபலித்தார். ஆனா அவர் கல்வாரிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பூமியில இருந்த போது அவர் சொன்னாரு, என் அப்பா என் கூடவே இருக்கிறாரு, என்ன அவர் தனியாய் இருக்க விடுகிறதே இல்லை. அப்ப அங்க போன பிறகு ஏன் மாறுச்சு? பார், உன் மனைவி முழுதாய் சந்திரமுகியாய் மாறி இருக்கிறதே பார். அது மாதிரி அந்த டைம்ல உலகத்தின் பாவம், உலகத்தின் குழப்பம், உலகத்தின் சகல வியாகுலங்களும் அவர் மேல. அதுக்கு முன்னாடி அவர் எப்பவுமே தேவனை பார்த்து தேவனே ஆண்டவரே அப்படிலாம் அவர் பிரேயர் பண்றதே இல்லை, டேடி அப்படின்னு தான் பண்ணுவார். ஆனா கல்வாரியில மட்டும்தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். எங்கேயாவது அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்காரா? அப்படி ஜெபம் பண்ணதே இல்லை. அவர் எப்படி ஜெபம் பண்ணுவார்? பிதாவே, அப்பா, எப்போதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் இவர்கள் இதை விசுவாசிக்கும்படி நான் இந்த வார்த்தையை சொன்னேன், லாசருவே வெளியே வா அப்படின்னாரு. வெளியே வந்துட்டான். ஆமென். அப்போ அவர் ஹோல் லைஃப் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படி அவர் பண்ணவே இல்லை. அவர் சித்தத்தை அறிந்தவராக இருந்தார். ஏன்னா இன்னும் சொல்ல போனா அவரே பிதாவின் சித்தமாக இருந்தார். Jesus Christ is a perfect revelation of the heavenly Father. He is the perfect theology. He is the perfect revelation. அதனாலதான் நம்ம பைபிள் படிக்கிறோம், ஆனா இயேசுவை படிக்காம விட்டுருந்தோம். இயேசுவை படிச்சாதான் பைபிளே புரியும். இயேசுவை கவனித்தால்தான் முழு வேத வாக்கியங்களை உங்களால் வியாக்கியானம் செய்ய முடியும். அப்ப அவரை பாருங்க, மரணத்தை ஜெயமாய் அவர் விழுங்குகிறார். அவரிடத்தில் வந்த எல்லோரும் சுகமாக்கப்படுகிறார்கள். தரித்திரம் நீங்குகிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை. அவரே கேட்கிறாரு, ஜீவனை காப்பதா அழிப்பதா எது நியாயம்? காப்பதே நியாயமா இருக்கிறது, அழிவு அல்ல அவர் கடவுளுடைய சித்தம். அதனால சொல்றாரு, மனுஷகுமாரன் அழிக்கும்படி வராமல் ரட்சிக்கும்படியாய் ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார். அப்படின்னா அர்த்தம், கடவுள் உங்களை அழிக்கிற வேலையில இல்ல, கடவுள் உங்களை மீட்டெடுக்கிற வேலையில, உங்களை சுகமாக்குகிற வேலையில, உங்களை தூக்குகிற வேலையில அவர் இருக்கிறார். Glory to God. அப்பாவை நோக்கி பாருங்க. Thank you Father.
ஆண்டவரே, சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் அப்படியே போட்டும், சில குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும், சில புதிய வெளிச்சங்கள் வரட்டும். மகிமையின் பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியினால் முழு சபையும் நிரப்பப்பட நான் ஜெபிக்கிறேன். மகிமையின் பிதாவுமாகிய உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியினாலே இந்த இடத்தில் இருக்கிறத பார்க்கிறத கேட்கிற ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக. நீர் எங்களை அழைத்ததினால் எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கைகள், சுதந்திரங்கள், பரிசுத்தவான்களிடத்தில் எங்களுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரங்கள், ஐஸ்வர்யங்கள், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் காண்பித்த உமது பலத்த சத்துவத்தின் மகா மேன்மையான வல்லமை இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்கள் எங்களுக்கு உண்டாவதாக. Oh Father, I speak enlightenment. ஒவ்வொரு மனங்களிலேயும் இருள் விலகி உங்களை ரொம்ப அழகா கரெக்டா பார்க்க உதவி செய்யுங்க. Thank you Holy Spirit. உங்களுடைய ஹெல்ப், உங்களுடைய உதவிகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியவைகள் அல்லது வேண்டிக் கொள்ள வேண்டிய விதம் இன்னதென்று நாங்கள் அறியாமல் இருக்கிற வேளைகளில் எல்லாம் ஆவியானவர் உங்கள் பலவீனங்களில் உதவி செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானுடைய உதவி ஜெப வாழ்க்கையிலே, பிதாவை அறிவதிலே அவர்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நான் கேட்கிற எந்த காரியங்களுக்கும் என் தேவன் செவி கொடுக்கிறார், என் தேவன் பதிலளிக்கிறார் என்கிற ஒரு விசுவாச பயணம், தெளிவின் பயணம் அவர்களுக்கு துவங்குவதாக நான் பேசுகிறேன். தப்புனே, நீர் அவிதமாய் செய்வதற்காய் நன்றி. Thank you Lord, 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 thank you Lord. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். எதனால அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது, லைட் போட்ட மாதிரி இருக்கா? ஆமென். அவ்வளவுதான். இன்னும் வெளிச்சம் உண்டாகும், இன்னும் பிரகாசம் உண்டாகும். ஆமென். அப்படியே திருப்பி திருப்பி கேளுங்க. அடுத்த வாரம் இன்னும் நிறைய தெளிவு உண்டாக்கும் காரியங்களை நாம் போதிப்போம், நாம் கேட்போம். ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க இருக்கிற நேரம் இது. எஸ், ஹல்லேலூயா. எஸ், கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைனில் நீங்கள் கொடுக்கலாம். ஆன்லைனில் கூகுள் பே மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். அக்கௌண்ட்டில் நீங்கள் செலுத்தலாம். ஒருவேளை ஸ்வைப்பிங் மூலமாய் நீங்கள் ஆஃபரிங் செலுத்த விரும்புனீங்கன்னா, உங்கள் ஏடிஎம் கார்டு மூலமாய் காணிக்கை செலுத்த விரும்புனீங்கன்னா, அங்கே பின்புறமாக ஸ்வைப்பிங் மெஷின் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே போய் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் என்ன பண்ணலாம், செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அடுத்த ஞாயிறு 2ஆம் ஆராதனை நேரத்தில் சிறுவர்களுக்கான சிறப்பு அந்த இது என்ன பண்ணப்படும், நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். பேரண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்களை என்ன பண்ணுங்கள், கூட்டிகிட்டு வாங்க. பின்னாடி நம்ம சபையில் ஞாயிறு ஆராதனை நடக்கும். நீங்கள் வரும்போது உங்கள் பிள்ளையை அப்படியே கூட்டிகிட்டு போய் பின்னாடி இடம் இருக்குது, அங்கே விட்டீங்கன்னா அவங்க கர்த்தரை குறித்த அறிவிலே அவர்கள் வளருவார்கள். போகும்போது நீங்கள் உங்களை என்ன பண்ணிடலாம், கூட்டிகிட்டு போயிடலாம். சரியா? ஒருவேளை சிலருக்கு புதிதாக வந்தவருக்கு தெரியலன்னா நீங்கள் உள்ளே வரும்போதே அங்கே போயிட்டீங்கன்னா பின்னாடி இருக்குது, குழந்தைகளை அங்கே அனுப்பலாம். அடுத்த வாரம் 2ஆம் ஆராதனையில் அவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி என்ன பண்ணும், நடைபெறும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் அதுக்கான ப்ரிப்ரேஷனோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க. அதுதான் முதல் போர்ஷனாக இருக்கும், ஃபஸ்ட்டு இதாக இருக்கும். அதனால் நீங்கள் முன்பாகவே அவர்களை கூட்டி வரும்படி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. கரங்களை எடுத்துக்கொள்வோம். Praise God. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அடுத்த வாரம் இன்னும் நிறைய பேச போகிறோம். நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் கொடுக்கறத கூட ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலோடு நீங்கள் செய்யும்படியாக நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Thank you Lord Jesus. தாவீது
சொல்கிறான், உமது கரத்திலே வாங்கி உமது கரத்திலே நான் கொடுக்கிறேன். நீங்கள் தான் என்னுடைய ஊற்று, என்னுடைய ஆதாரம் என்பதை நான் கொடுப்பதின் மூலம் தெரியப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளில் விதைக்கிற ஒவ்வொரு விதைகளை நீர் ஆசீர்வதியும். பல 100 மடங்கு அது அவர்களுக்கு அறுவடையாய் மாறட்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் அது பயன்படட்டும். அநேக வாழ்க்கையின் மாற்றங்களுக்கான விதைகளாய் அவைகள் பரம்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களை கேட்கிறார். உங்களுடைய எல்லா ஜெபங்களுக்கும் ஒரு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஸோ தேவனுடைய சித்தத்தை விளங்கி ஒரு அற்புதமான ஜெப வாழ்க்கை உங்கள் ஒவ்வொருவருக்கும் துவங்கட்டும். ஆமென். பதிலளிக்கும் விதத்தில், தைரியமான விதத்தில் இனிமே நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாடல் பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு கண்டு கொடுக்கலாம். இங்கே செலுத்தலாம், அங்கே செலுத்தலாம். பின்பாக ஆலய கட்டுமானத்திற்காக கொடுக்கிறவர்கள் கவரில் உங்கள் நேம் எழுதி பின்னாடி இருக்கிற பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே நீங்கள் செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.